ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னா மங்கள வார்த்தைகள். ஒரு சில அமங்கலமான வார்த்தைகளை நம்ம நேரடியாக சொல்லாமல் அதை ஒரு மங்கள வார்த்தைகள் மூலியமாக தெரியப்படுத்துறது, அதுதான் எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அன்எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்டு, பிட்வீன் ஜாப்ஸ். செகண்ட் ஒன், ஓல்ட், ஓவர் த ஹில். Third one, died, passed away. Fourth one, stupid, intellectually challenged. Fifth one, slow learners, late bloomers. Sixth one, enjoying your retired life, staying on the tractor. இதுதான் எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் அன்எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கிறது. அதை நேரடியாக சொல்லாமல் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னா அழகான வார்த்தையில் சொல்கிறது. ஓல்டு அப்படின்னா வயதானவர்கள். அந்த வயதானவர்களை ஓல்டு அப்படின்னு சொல்லாமல் ஓவர் த ஹில் அப்படின்னு மங்கள வார்த்தையில் சொல்கிறது. டைடு அப்படின்னா இறப்பு. அதை பாஸ்ட் அவே அப்படின்ற வார்த்தை மூலயமா சொல்கிறது. ஃபோர்த் ஒன், ஸ்டூபிட் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் இன்டெலெக்சுவலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்ன்றவங்க மெல்ல கற்பவர்கள். அவர்களை அப்படி நேரடியாக சொல்லாமல் லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்ற அழகான மங்கள வார்த்தையில் சொல்கிறது. சிக்ஸ்த்து ஒன், என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்டு லைஃப். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதை எப்படி சொல்கிறது, ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர் அப்படின்னு மங்கள வார்த்தைகள் மூலியமாக சொல்வது தான் எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேட் உமன். ஃபேட் உமன் அப்படின்றதுக்கு எஃபிமிசம் ஃபுல் ஃபிகர்டு. ஃபேட் உமன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க. அவங்கள நம்ம நல்ல அழகான வார்த்தையில் சொல்லணும்னா ஃபுல் ஃபிகர்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வாமிட். வாமிட்னா வாந்தி எடுக்கிறது. அதை எஃபிமிசத்தில் ப்ளோ சங்க்ஸ், அதாவது அந்த வெளியேற்றுதல், இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறத வெளியேற்றுதல். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன், டெத். டெத் அப்படின்றதுக்கு எஃபிமிசம் எட்டர்னல் டெத். ஃபோர்த் ஒன், லவ்வர். எஃபிமிசன் வேர்டு ஜென்டில்மேன் ஃப்ரெண்ட். ஃபிஃப்த்து ஒன், ஜெனிட்டல்ஸ். ஜெனிட்டல்ஸ் அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்ஸ். சிக்ஸ்த் ஒன், ஷார்ட். ஷார்ட் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் க்ரோத், அதாவது வளர்ச்சி தடைப்பட்டது. செவன்த் ஒன், யூரினேட். யூரினேட்னா ஸ்பெண்ட் எ பென்னி. எயித் ஒன், லேவட்ரி, ரெஸ்ட் ரூம். பாத்ரூம் போகிறோம் இல்லைங்களா, அது ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவோம். நைன்த் ஒன், அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கர் அப்படின்றதுக்கு எஃபிமிசம் ஃபியூனரல் டைரக்டர். அதாவது நம்ம டெத்தில் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அடக்கம் பண்ணுறதுக்கு, அது ஃபியூனரல் டிரெக்டர். ஃபியூனரல் டிரெக்டர். டென்த்து ஒன், சீப். சீப் அப்படின்றது எக்கனாமிக்கல், பொருளாதாரம். சீப் அப்படின்றது எக்கனாமிக்கல். ஸோ நம்ம இந்த கிளாஸில் வேர்டுக்கான எஃபிமிசம் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது நேரடியாக ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்லாமல் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு மங்களகரமான சொற்களை பயன்படுத்தி சொல்லுதல் தான் எஃபிமிசம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.